எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைக்கி சாயந்தரம் சும்மா இங்கே வந்து உட்காந்து காப்பி சாப்பிட வந்தோம். காப்பி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சரி டெய்லி மாமா என்ன கொஸ்டின் கேட்குறாள், இன்றைக்கி மாமாவை கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். கேட்கவா? கேள. எதை பற்றி? சும்மா என்னோட நம்ம சமையல் வீடியோ பற்றி தான். நீங்கள் சமையல் பண்ணி எனக்கு கொஸ்டினாக கேட்டுருக்கீங்க இல்லையா? அதுமாரி உங்கள்கிட்ட சும்மா கேட்கலாம் அப்படின்னு. யூஸ்வலாக எல்லோரும் வந்து இப்போல்லாம் மாடர்னாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும், கையை தொடக்கூடாது, இல்லை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒப்பீனியன் வந்து ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு நினைக்கிறா. பட் வந்து எனக்கு வந்து இந்த கையில் போட தான் கம்ஃபர்டபுள். உப்பு போடுறதுலே ஆகட்டும், இல்லை நம்ம எதாவது சமையல் பண்ணும்போது இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறோம் அப்படின்னா கூட கை யூஸ் பண்ணும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம இந்தியன் ஸ்டைல் வந்து குக்கிங் ஆகட்டும், ஈட்டிங் ஆகட்டும், சமைக்கிறதுலையும் சரி சாப்பிட்றதுலையும் சரி கை தான் யூஸ் பண்ணுறது. ஸ்பூன் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. இது நம்மளுடைய தத்துவம் வந்து வேதாந்தம் வந்து என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய 5 விரல் இருக்கு இல்லையா, இந்த 5 விரலுமே வந்து 5 பூதங்களை குறிக்கிறது. கட்ட விரல் அப்படிங்கிறது நெருப்பு, சுண்டு விரலுங்கிறது நீர், ஆப்போசிட் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் அந்த பக்கமாக இருக்கும். நடுவில் வந்து ஆட்காட்டி விரல் ஒன்று வரும், அது வந்து காற்று சம்மந்தப்பட்டது. நடுவிரல் வந்து ஆகாயம், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. மோதிரர்கள் வந்து பூமி, இந்த பூமியை குறிக்கிறது. இந்த 5 விரலுமே 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களான ஆனது தான் நம்மளுடைய உடல் இல்லையா? இதனுடைய ஒரு ப்ரொப்போர்ஷன்லேயும் ஒன்று இருக்கும் நமக்கு பாடி கண்டென்ட். ஸோ நமக்கு சமைக்கிறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் இந்த 5 விரலையும் கையில் பிசைஞ்சு கையில் எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பாதி வியாதி அங்கே போயிடும், அதிலே போயிடும். ஏன்னா இன்னொரு பாதி எதில் தெரியுமா இருக்குது? கண்ணில் இருக்குது. அது வந்து வயிறில் போய் நீ ஜீரணம் ஆகிறத விட பாதி ஜீரணம் கண்ணில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாள், பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த அது பார்த்தோன்னே சாப்பிடணும்னு ஆசை, பார்த்தோன்னே அந்த அதனால தான் நமக்கு வந்து அந்த காலத்துலலாம் வந்து உட்காந்த இலையில் உட்காந்தோடனே நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு பர்ச்சேஷனை பண்ணணும், அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு உட்காந்துக்கணும். ஸோ அதை பார்க்கறதுலே பாதி ஜீரணமாகிடும், பசி வந்துடும், வாயில் வந்து சலைவா கிரியேட் ஆகிடும். சலைவாங்கிறது தான் வந்து பாதி வந்து ஜீரண சக்திக்கு, டேஸ்ட்டுக்கு உருவாருது. அதனால தான் சொல்லுவாள், குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டும்போது கூட சாதம் வந்து கையில் தான் ஊட்டணும் அப்படின்னு. கையில் தான் ஊட்டணும். அதுமாதிரி அவ்வளோ முடியுதோ நம்மளால் வந்து கையை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இப்போ இந்த மாவு கரைக்கிறோம், இட்லி மாவு தோசை மாவு அரைக்கும் போதெல்லாம் கூட கரெக்டாக நம்ம கையை விட்டு பேசினது தான் நல்லது. அது புளிக்கும், நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு இல்லையா? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம். மாவு பிசைகிறது, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, வடை தட்டுறது, போண்டா பண்ணுறது, ஜென்ரலாகவே வந்து சமையலில் வந்து கரண்டியை யூஸ் பண்ணாமல் கையில் யூஸ் பண்ணுறது வந்து ஆரோக்கியம். வந்து கையை வந்து மட்டும் நம்ம வந்து என்னென்னா நீட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதானே வழியாக. அது தவிர ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணலாம். கையில் வந்து தாராளமாக பண்ணலாம். நம்ம கையில் உப்பு போட்டோம்னு வச்சுக்கலாம், உப்பு ஜாஸ்தி கம்மி ஆகவே ஆகாது. கையோட அளவு கண்ணும் கையும் அது கரெக்டாக அளவு பார்க்கும். நம்ம ஸ்பூனில் போடும்போது வராது அந்த கோஆர்டினேஷன். கண்ணுக்கும் கைக்கும் உப்பு போடும்போது கரெக்டாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அது இல்லை சமைக்கிறவளுக்கு. அதேமாதிரி நீ என்ன நினைக்கிறீங்க, நம்மளோட பொங்கல் இட்லி காத்தால பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னதான் இருந்தால் கூட நம்மளோட பொங்கலோ இல்லை இட்லியோ தோசை அரிசி அந்த மாதிரி அரிசி உப்புமா இது மாதிரி தான் நமக்கு டிஃபன் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆனால் கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலும் முக்கால்வாசி இந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி தான் கொடுப்பா. நீ என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பொங்கல் அப்படின்னா இருக்கிற பருப்புலேயே வந்து எல்லா பருப்பும் நல்லது தான், அதுலேயும் இருக்கிற பருப்புலேயே வந்து பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, மூங் தால் அப்படிங்கிறது வந்து அது வந்து கிங் ஆஃப் தால்ஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கிற தால்லேயே வந்து மூங் தால் வந்து ரொம்ப விசேஷமானது. அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு, நிறைய ஆசிட், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் இல்லாதது ரைஸு கலக்கும்போது, அதோட சாதத்தை கலக்கும்போது அதில் இல்லாதது ரைஸில் இருக்குது. அந்த இல்லாத அமினோ ஆசிட்ஸ் அதில் இருக்குது. அது ரெண்டும் சேர்றதுனால ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் சாதமும் பைத்தம்பருப்பும். அதனால தான் இந்த பொங்கல் வெறும் தால் சாப்பிடுவாங்க தெரியுமா,
ஃபீவராக இருக்கும்போது கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி. அந்த தால் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு, பருப்பு சாதம் மாதிரி நல்லா பிசைஞ்சு அதை கொடுத்துருவா. இப்போ எல்லா வயசு எல்லாரும் சாப்பிடலாம், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். மூங்காலோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான். எந்த மாதிரி பாடிக்கும் எந்த மாதிரி வெதர் கண்டிஷனுக்கும் அந்த பைத்தம்பருப்பு வந்து ஒத்து போயிடும். அதனால தான் வந்து நம்ம கோவிலில் தான் அதெல்லாம் கொடுக்கறது, பிரசாதமாக கொடுக்கறது, பொங்கல் கொடுக்கறது வந்து இந்த பைத்தம்பருப்பு பொங்கல். ஆமாம், எல்லா ப்ரோட்டீன் போது இந்த எக்குலாம் சாப்பிட்றதோட இதுலேயே எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாமே இருக்குது, எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அதனால தான் ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, பைத்தம்பருப்பு தான் நிறைய வாங்குகிறோம். அதே விதம் என்ன நினைக்கிறீங்க, இந்த தயிர் புளிப்புத்தன்மை உடம்புல தேடுறதுக்கு இந்த இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சராகவே நம்ம வந்து நம்மளோட சமையலில் இருக்குது புளிக்க வைக்கிறது. ஆமாம், இட்லி மாவுலாம் புளிக்க வைக்கிறது வந்து ட்ரை ஈஸ்ட் இருக்குது, ஈனோ இருக்குது, இதெல்லாம் புளிக்க வைக்கிறது. இதெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்குன்னே தனியாக அதுக்குன்னே ஒரு தனியாக இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, தனியாக ஐட்டம்ஸ். அதுவே பெரிய இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கேன், அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படின்னா 7 hours இல்லை 8 hours வந்து ஊற வைக்கிறது. அந்த ஊற வைக்கிறதும் சும்மா வெறும் ஊற வைக்கிறதுல அதில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வைப்போம். அந்த வெந்தயத்தை போட்டு அது வெந்தயம் தான் வந்து ஆக்சுவலாக அந்த ஏஜென்ட்டாக தான், அது வந்து ஃபெர்மெண்டிங் ஏஜென்ட்டு அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தில் நீ 7-8 மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் காலம்பரை சாப்பிட்றது போது அந்த ஃப்ளஃபி இருக்கு இல்லையா, நல்ல மெத்துன்னு அது வந்து அந்த மல்லிகைப்பூ மாதிரி அந்த இட்லி வர்றது, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக தோசை வர்றதுக்கு காரணம் வந்து அந்த வெந்தயம். அந்த வெந்தயம் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த மாவில் ஊற வைக்கிறதுனால நின்னாகிறது அப்படின்னா வயிற்றில் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரோபயோட்டிக் வேணும். அந்த ப்ரோபயோட்டிக்கோட ரோல் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான பொருளாக இருந்தாலும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வயிறில் வந்து அந்த ப்ரோபயோட்டிக் வேணும். இப்போ ப்ரோபயோட்டிக் பில்ஸே வருது, இப்போ எல்லாம் ப்ரோபயோட்டிக்னு வருது, சப்ளிமெண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து டெய்லி தயிர் எடுத்துனாலே தயிர் மோர் டெய்லி வந்து ஏதாவது புளிச்ச ஐட்டம் இருக்குல்ல, மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றது, தயிர் புளிக்க வச்சு நேச்சுரலாக புளிக்க வச்ச ஐட்டம் வந்து சாப்பிட்டாலே இந்த மாதிரி இதெல்லாம் வராது. கரெக்டாக அந்த காலத்தில் வந்து நம்மளோட சமையல்லாம் எப்படி யோசிச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்கால பெரியவா. ஆமாம், இது வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னால் புளிக்காமல் சாப்பிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாக புளிக்க வைக்காமல் சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷமாக பண்ணி அதுக்கப்புறம் இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, இதெல்லாம் டெஸ்ட் ஆஃப் டைம், அதில் வந்து ஒரு மெத்தட். அதனால நம்மளோட சாப்பாட்டை வந்து உணவு முறையை வந்து பீட் பண்ண முடியாது. சும்மா இதுலேருந்து நம்ம என்ன கொஞ்சம் மாற்றி பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம ஒரிஜினாலிட்டி விட்டுறக்கூடாது. ஆமாம், அதே மாதிரி இந்த மிளகு பெப்பரு மஞ்சப்பொடி அதெல்லாம் கூட எவ்வளோ இருக்கு இல்லையா. ஆமாம், இந்த மிளகும் மஞ்சள் இருக்குல்ல, இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து அதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திலாம் இருக்குது வெறும் மஞ்சள். அந்த மஞ்சளும் மிளகும் அப்படின்னு சேரும்போது நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. அதில் என்ன ஐட்டம் நீ பார்த்த அப்படின்னு அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா டர்மரிக் இருக்கும், பிளாக் பெப்பர் இருக்கும். டர்மரிக்கும் பிளாக் பெப்பரும் காம்பினேஷன் வந்து ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். இது நம்ம வந்து கிட்டத்தட்ட டெய்லியே வந்து எல்லா சமையலுமே இருக்கும். அதே மாதிரி டர்மரிக்கும் பிளாக் பெப்பரும் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் தேவையில்லை. அதை வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு டெய்லி போடுறதுனால நமக்கு எந்த விதமான மெடிக்கல் சப்போர்ட் தேவையே கிடையாது. எந்த கண்டிஷன்லேயும் நம்ம பாடி வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அதுதான் வந்து இந்த பிளாக் பெப்பர் அண்ட் டர்மரிக்குடைய காம்பினேஷன் உடையது. அதுமாதிரி நம்மளோட இதில் எல்லா இதுமாரி சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் பிளான் பண்ணி அவள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அவங்க பட்டு அனுபவப்பட்டு அதில் வந்து இது வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து தான் அதை வந்து அதனால தான் சொல்கிறேன், அந்த ரீசன்னால தான் வேறு எந்த மாதிரி மெத்தடு நீ பண்ணாலும் இதுக்கு அடிச்சுக்க முடியாது. ஏன்னா இது வந்து அனுபவ பாடம் இல்லையா. அதுமாதிரி பாத்திரங்களும் அதை யூஸ் பண்ணுற பாத்திரங்களும் ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம இந்த அயன் சப்ளிமெண்ட்டே வேண்டாம். நம்ம இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி சமையல் பண்ணும்போது இந்த மெனோபாஸ் டயத்துலலாம் லேடிஸ்க்கு அதே மாதிரி டெலிவரி டயத்துலலாம் நிறைய பிளட் லாஸ் இருக்கிறதுனால ஒரு அயன் சப்ளிமெண்ட் இப்போ கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நிலைமை வருது பாருங்க. அந்த மாதிரி வராது. சப்போஸ் நம்ம வந்து அயன் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வந்து என்னதான்
அடுத்த லெவலுக்கு போகிறோம்னு நினச்சா கூட நம்ம பேசிக்கில் விட்டுறக்கூடாது நம்ம இல்லையா. அது எவ்வளோ ஒரு ரீசனோடு இருக்குது எல்லாத்துலேயுமே. அது நம்ம வந்து சமையல் வீட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம பண்ணுற சாப்பாடும் ப்ளஸ் நம்ம பண்ணுற பாத்திரமும் வந்து கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அறிவியலும் அன்பும் கலந்தது தான் நம்ம இந்திய உணவு இல்லையா. சூப்பர். என்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி நீ வந்து தெரிஞ்ச மாதிரி என்னை என்கிட்ட இன்டர்வியூ பண்ணி நீ வந்து கடைசியில் வந்து கலாய்கரியா எனக்கு வந்து நான் வந்து அப்பாவியா நான் பாட்டு மஞ்சளுக்கு மஞ்சள் சட்டையை போட்டுன்னு உட்காந்துருக்கேன். அப்பா கலாய்க்கல நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க இல்லையா. நம்ம சாதாரணமாக பண்ண சொல்கிறதோட இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம்னா அவள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நல்லா இன்னும் கொண்டு வருவாள். பழசெல்லாம் இன்னும் வரும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக கேட்டேன். நல்லா சொல்கிறீங்க இல்லையா, அதனால் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டேன். நிறைய பேர் ஏன் இப்போ பார்த்தாலும் என்ன அப்படின்னு கேட்பா இல்லையா, இந்த சமையல் இந்த பாத்திரம்னு. ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட கேட்டேன். நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோவில், ஏன் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி சமையல் பண்ணுறோம் அப்படின்னு அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணி சொல்கிறது எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா வேறு புதுசாக வைரஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு மருந்து தேடுறத விட நம்ம சாப்பாட்டில் நம்ம வைரஸை நம்மள்கிட்ட பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கிறது நம்மளோட சாமர்த்தியம் அது. ஸோ அதுக்காக அப்போ அதுக்கு வந்து மிளகு மஞ்சப்பொடி எவ்வளோ யூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி மஞ்சப்பொடி கூட நம்ம டைரெக்டாக பண்ணுறதை பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அது கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, மஞ்சள் கிழங்குலேயே வந்து பண்ணுறது. ஸோ அதுமாதிரி நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துலையும் ஆர்கானிக் போகாமல் பேசிக் இதில் அது ஆர்கானிக் போயிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கிறது நல்லது இல்லையா. கொண்டு போய் டாக்டரை கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பைசா செலவான கூட பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக லைஃப் கொண்டு போகலாம். நம்ம ஒரு குறள் இருக்கும், அந்த குறள் ஒன்று சொல்லவா, எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று சொல்லுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் வந்து ரொம்ப ஈஸி வேர்ட்ஸ், எந்த வேர்டுமே வந்து நமக்கு கேள்விப்படாத வேர்ட்ஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து பின்னால் அர்த்தம் பெரிய பெரிய அர்த்தம் இருக்குது. நோய் நாடி, அதாவது நோய் என்னன்னு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி. ஓகே, ஜலதோஷம் ஃபீவர் ஜுரம் அந்த மாதிரிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடி. வந்துடுத்து, ஓகே ஜுரம் வந்துடுத்து, நோய் நாடி. அதுக்கப்புறம் நோய் முதல் நாடி. இந்த முதல் அப்படிங்கிறது வந்து ரூட் காசுங்கிற அர்த்தம். சரி, இந்த ஜுரம் வந்ததா, இந்த ஜுரம் எதனால வந்தது, பாடி உனக்கு வந்து பெயின் இருக்கா, அந்த பாடி பெயின் எங்கேருந்து வந்தது, எதனால வந்தது, நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணியா அப்படின்னு யோசி அப்படின்னு சொல்கிறார். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி. அது தணிக்கும் வாய் நாடிங்கிறது ஒரே இது. இந்த வாய் நாடிங்கிறது இங்கே வாய்ங்கிறது வந்து நம்ம டைரெக்டாக வாயின்னு எடுத்துக்கூடாது. அது அந்த இங்கே வந்து வாய் அப்படிங்கிறது வந்து வழி. அது தணிக்கும், ஒரு அழகான வார்த்தை அது. தணிக்கும் அப்படிங்கிறதுனா என்னது, இங்கிலீஷில் வந்து தணிக்கும் அப்படின்னா ரெடியூஸ், ரிமூவ் கிடையாது. எதுவுமே வந்து நமக்கு வந்து இப்போ வைரஸ் ஒன்று உடம்புல இருக்குது அப்படின்னா, பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அது வேணும் நமக்கு. இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். வைரஸு, பாக்டீரியா, கெட்டது நல்லது எல்லாமே இருக்கும். அதோடைய சின்ன வெர்ஷன் தான் நம்ம பாடி. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே வேணும், அது இல்லாமல் இருக்க முடியாது, அதை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து திருக்குறளில் வள்ளுவர் சொன்னது வந்து அது தணிக்கும் வாய் நாடி. அதாவது கரெக்டான பேலன்ஸில் இருக்கணும், பேலன்ஸ்டு டயட்டில் இருக்கணும். அதை தான் வந்து இந்த சக்கரை பொங்கல் பற்றி வெண்பொங்கல் பற்றி பேசினமே, அந்த அரிசியும் பருப்பும் பயத்தம் பருப்பும் சேரும்போது இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதில் இல்லாத அதில் இருக்குது, அதில் இல்லாத இதில் இருக்குது. அது மாதிரி உடம்புலையும் வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கணும். எதையுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. பகவான் கொடுத்தது வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து பில்லியன் கணக்கில் வைரஸும் பாக்டீரியாவும் இருக்குது உடம்புல, செல்லில் இருக்குது. ஒரு நாளைக்கும் பில்லியன் கணக்கில் செல்லு அழிஞ்சு அடுத்த நாள் நம்ம வந்து புதுசாக பிறக்கிறோம். அதுதான் வந்து உண்மை. டெய்லியே வந்து நம்ம வந்து புதுசாக தான் பிறந்துன்னு இருக்கோம். ஸோ அது தணிக்கும் வாய் நாடி, அதை குறைக்கிற வழியை பார்த்து வாய்ப்பச் செயல், அதுதான் சிறந்த முறை அப்படிங்கிறார், சிறந்த வழி அப்படிங்கிறார். ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சது அதே மாதிரி லைஃப்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக பாடி வந்து ஃபேஸ் பண்ணிடும். சிம்பிளாக நம்ம சொல்லலாம். பழசு என்னன்னா, ஆற்றுக்குள்ளே வரும்போது கால் அலுமிட்டு தான் உள்ளே வரணும், காத்தால் சாயந்தரம் குளிக்கிறது, அது மாதிரி எல்லாருக்கும் நமஸ்காரம் கையை குப்பி சொல்கிறது, கட்டி பிடிக்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்தது நம்ம
அதெல்லாம் முன்னாடி அந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அதேமாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸிங் இப்போ சொல்கிறா. நம்ம அப்போலேருந்தே இந்த நம்மளை மடின்னு சொல்லிட்டு இருந்தோம். மடின்னு சொல்கிறது தப்பாக சொல்லிட்டோம். முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அதை பற்றி. அது நம்ம கலாச்சாரத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக அது அதனால் நன்மைகள் ஜாஸ்தி தான் வழிய கேலி பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி அதை அதாவது விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவள் அது என்ன சொன்னாலும் அது பிளைண்டாக ஃபாலோ பண்ணோன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம எதுவுமே நம்ம எஃபெக்ட் ஆகாது இல்லையா. சாப்பாடு மட்டும் இல்லை, அவள் சொன்ன பிஹேவியர் கூட ஆற்றுல எல்லாம் நீட்டாக இருக்கிறது, மேடையை துடைக்கிறது, டெய்லி துடைச்சிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறமா சமையல் பண்ணுறது, உள்ளே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் துவைக்காமல் விழுப்பு ட்ரெஸ் எல்லாம் மடியாக கொண்டு வரக்கூடாது. இந்தமாதிரி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா அப்புறம் நம்மளுக்கு நல்லா பீஸ்ஃபுல் லைஃப் கொண்டு வரும். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு அர்த்தம் அதுதான். பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னா அர்த்தம் இதுதான். அது உடம்பு கரெக்டாக இருக்கும். கரெக்ட், நல்ல பிராணா. கரெக்ட். ஆமாம், வீட்டில் இருந்ததில்ல சொன்னது நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.